ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா? ஒரு ஆட்டுக்காலை சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு அந்த கருப்பெல்லாம் சுரண்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி முடி இருக்கும், நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு தக்காளி போட்டு கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டு நல்லா 7 விசில் விடுங்க. 7 விசில் விடுங்க. இதில் பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு அரை மூடி, முந்திரி, கசகசா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. கால் பாயா சாப்பிடுங்க, காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கு இடையில் அது நல்லா 7 விசில் விட்டு நல்லா வெந்துடுதுங்களா, சின்ன பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை மிளகா போடுங்க. இதுக்கு மிளகாத்தூளே நீங்கள் போடக்கூடாது பாயாக்கு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா கொலன்னு வதக்கிக்கோங்க. சோம்பு ஃபஸ்ட்டே போடணும் எண்ணெயில், நான் மறந்துட்டேன். சோம்பும் போட்டுக்கோங்க. சோம்பும் போட்டுக்கிட்டு நல்லா வெந்த காளையை இதில் தூக்கி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் தனியா, மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வெந்திருக்கா பாருங்கள். வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் விடுங்க. நல்லா வெந்துட்டியும் இந்த அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை இதில் ஊற்றி திருப்பி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா கால் பாயா ரெடி. கால் பாயா சாப்பிட்டிங்கன்னா காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது.